ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு. சிங்கிளாகவே வந்துடாதீங்க, லாஸ்ட்டில் அங்கிள் ஆகிடுவோம். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்தியா இந்த மைக்கிட்ட வந்து தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பிச்சேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தங்கதுரை. நானும் ஒன்று மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். என்னை எல்லா டேரக்டரும் சேர்ந்து சட்டில் ஆக்டராக மாற்றிட்டாங்க, மடன் ஆட்சியிலேருந்து எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த படத்தை வெற்றி சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம், எல்லாருமே பிடிக்கும். நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருப்போம். அவர்கிட்டயும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுண்டமணி சார்கிட்டையும், சார் இது மாதிரி சாரோ நடிக்கணும். நான் சின்னகிறாரப்பா அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் கூட பிரேக் எடுத்துரும்போது அப்பான்னு கிளம்பி போயிட்டேங்கிறாரு எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படி. அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துலேயே இருக்கணும். ரொம்ப நன்றி. இப்போ சார் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சாரோட ரெக்கார்டில் கூட எஸ்பிபி சார் பாடும்போதில் கூட கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு சொன்னாங்க.